மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். ஓகே, நாங்கள் நேற்று செய்த கேள்வியில் அடுத்த கேள்விகள் தொடருவோம். நாங்கள் 92ஆம் ஆண்டு வந்த கேள்வியை பாருங்க. 92ஆம் ஆண்டு வந்த கேள்வியில் ஒரு சுற்றொண்டு தந்துருக்காங்க. இந்த கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த கேள்வியில கேட்கப்பட்டது என்னென்றால், இம்மின் சுற்றில் காட்டப்பட்டுள்ள ஒவ்வொரு மின்கலமும் புறக்கணிக்கத்தக்க அகத்தடையை உடையது. வோல்ட்மானி வாசிப்பு யாது? வோல்ட்மானி வாசிப்புன்னு கேட்கிற நேரம் உங்களுக்கு வோல்ட்மானி இணைக்கப்பட்டிருக்க இந்த ரெண்டு புள்ளிக்கிடையிலான அழுத்த வேறுபாடை கண்டுபிடிச்சோம்னு சொன்னா அதுதான் என்னவா இருக்க போகுதுன்னு சொன்னா வோல்ட்மானி வாசிப்பா இருக்க போகுது. அப்ப இதுல எனக்கு இந்த புள்ளியில உள்ள அழுத்தத்தை நான் என்ன செய்யறேன், இது பிளஸ் முனை தானே, அப்ப இந்த இடத்துல உள்ள அழுத்தத்தை நான் வி என்று எடுக்கிறேன். நானாத்தான் வி என்று எடுக்கிறேன். பிறகு இப்படி போற நேரம் உங்களுக்கு மைனஸ்ல இருந்து பிளஸுக்கு போகக்குள்ள எங்களுக்கு அழுத்தம் கூடும். பிளஸ்ல இருந்து மைனஸுக்கு வரைக்குள்ள அழுத்தம் குறைகிற மாதிரி மைனஸ்ல இருந்து பிளஸுக்கு போற நேரம் அழுத்தம் கூட போகும். இந்த 2 வோல்ட் அழுத்தம் கூட போகும். வி சக 2. சரியா? ஒரு பேட்டரியை கடக்குறீங்கன்னா பேட்டரியில மைனஸ் முனையில இருந்து பிளஸ் முனைக்கு போற நேரம் அந்த பேட்டரியினுடைய அழுத்தம் இந்த புள்ளியில உள்ள அழுத்தத்தோட கூட்டுப்படும். மைனஸ்ல இருந்து பிளஸுக்கு போகும். வி பிளஸ் 2 வந்து இருக்க போகுது. இந்த புள்ளியில உள்ள அழுத்தத்தை நான் கண்டுபிடிக்கணும் என்றால் இது ஒரு மூடின மின் சுற்றா கருதினால் இது கூடாக கரண்ட் ஓடாத இரண்டால் அழுத்தமா இந்த வோல்ட்மானி தொடராக இணைக்கப்பட்டிருக்கிறதால இதுக்குள்ளால மின்னோட்டம் இருக்காது. ஆனால் இதனூடாக மின்னோட்டம் இருக்கு. ஐ என்ற மின்னோட்டம் பெறுமா இல்லை, இதனூடாக ஐ என்ற மின்னோட்டம் ஆகவே இதுக்கு V7 ஐயால பாவிச்சா 120 I7 12. ஆகவே I7 என்று வரப்போகுது 1 × 10 0.1 ஆம்பியர் என்று வரும். அப்ப இதுல வி என்ற அழுத்தம் இருக்கின்றால் 20 ஓமுக்குள்ள விளப்போற அழுத்தம் என்று பாத்தீங்கன்னு சொன்னால் V7 ஐயார பாதிச்சா 20 தர தசம் 1 2 வோல்ட் இதுக்குள்ள விளப்போம். ஆகவே இந்த இடத்துல உள்ள அழுத்தம் என்று பார்த்தோம்னு சொன்னால் V2 வோல்ட். V2 2 வோல்டாக இருக்கு. இப்ப எனக்கு கேட்ட கேள்வி என்னது, வோல்ட்மானி வாசிப்பு. வோல்ட்மானி வாசிப்பு என்று வரும்போது எங்களுக்கு நாங்க என்ன செய்யணும் என்றால் இதுல இருந்து இதை கழிப்போம். டிவி இல்லாம போயிடும். சய வரும் 4 வோல்ட். ஆகவே வோல்ட்மானி வாசிப்பு 4 வோல்ட்டாக அமையும். அதை பாருங்க, விடை எத்தனையாவது விடைன்னு சொல்லி 3வது விடை. எம்சிக்கும் மனசால இப்படி செய்து கொண்டு போகணும். இதுல நீங்க வி என்ற அழுத்தத்தை எடுக்கிறீங்க, எடுத்துட்டு இப்படி ஒவ்வொரு புள்ளியை கலந்து போய்க்குள்ள இந்த மாதிரி நடக்குது. சரிசா? தடைக்குள்ளால மின்னோட்டம் போக இந்த தடைக்குள்ள வந்து இவ்வளவு 20 தர 0.1 2 வோல்ட் அழுத்தம் இதுக்குள்ள விழ போகுது. இதுல வி இருந்தவர் இதுக்குள்ள 2 வோல்ட் விழுந்துட்டோம்னா மிச்சம் தான் இந்த புள்ளியில இருக்கும். ஸோ வி சைடு அழுத்தமானிக்கு இடையிலான வேறுபாடு, வோல்ட்மானிக்கு இடையிலான வித்தியாசம், முனைகளுக்கு இடையிலான வித்தியாசம் தான் என்னவா இருக்கும், இந்த வோல்ட்மானி வாசிப்பாக இருக்கும். அடுத்தது 92ஆம் ஆண்டு வந்த இன்னொரு கேள்வி பார்ப்போம்.
ஓகே, இந்த கேள்வியை பாருங்க. ஒவ்வொன்றும் புறக்கணிக்கத்தக்க அகத்தடையையும் 1.5 வோல்ட் மின்னியக்க விசையையும் கொண்ட 3 மின்கலங்கள் உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு ஒரு மாறும் தடை கேபிட்டல் ஆருடன் தொடுக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஏக்கும் பிக்கும் இடையே மாறும் அழுத்த வித்தியாசம் ஒன்று உண்டாகின்றது. வழுக்கும் தொடுகை எஸ் ஆனது மாறும் தடையின் முழு நீளத்தின் வழியையும் இயங்கும் போது ஏக்கும் பிக்கும் இடையில் உள்ள அழுத்த வித்தியாசம் யாது என்று சொல்லி கேட்கிறார். ஓகே, இப்ப இதுல ஏபிக்கு இடையிலான அழுத்த வித்தியாசம் இந்த எஸ் என்ற இது வந்து ஆரினுடைய முழு நிலத்துக்கு முன்னாள் இந்த எஸ் ஆனது இதுல தொடுகையுடைய எங்களுக்கு ஆர் வந்து 0 வரப்போகுது. அதே மாதிரி முழு இது வந்து ஆர். இப்ப இதுல பார்ப்போம். ஏ வந்து இந்த இதுல தொடுகை உடைக்குள்ள எங்களுக்கு எப்படி தொடர்பு வரும் என்று பார்த்தோம். இதை வந்து ஒரு அழுத்தமானி சுட்டா நீங்க மனசுல வச்சுக்கொள்ளுங்க. இப்ப இது அழுத்தமானி சுட்டா போடும். இதுல 3 வோல்ட் இருக்குது. இது இந்த கம்பி இதுல பிளஸ் முனை இணைக்கப்பட்டிருக்கு. இது 1.5 வோல்ட். இது பி என்று வைப்போம். இதுல குறிப்பிட்ட அளவு இது ஏ என்று வைப்போம். இப்ப இந்த முனை வந்து இதுல தொட்டுக்கொண்டு இருக்குமா இருந்தால் இந்த இடத்துல உள்ள அழுத்தம் வந்து 3 வோல்ட். ஏ அழுத்தம் 3 வோல்ட். பி அழுத்தம் வந்து பார்த்தோம்னு சொன்னா இது 3. இங்க பிளஸ்ல இந்த மைனஸுக்கு வரைக்கும் நான் சொன்ன மாதிரி இந்த 1.5 குறைய போகும். ஆகவே இந்த இடத்துல உள்ள அழுத்தம் வந்து பார்த்தோம்னா 1.5 வோல்ட். ஆகவே எங்களுக்கு கேட்டது என்னது? புள்ளிகள் ஏக்கும் பிக்கும் இடையில் உள்ள அழுத்த வித்தியாசம். ஏக்கும் பிக்கும் உள்ள அழுத்த வித்தியாசம் வந்து பார்த்தோம்னா ஏல வந்து இப்ப இந்த இடத்துல ஆர் வந்து 0 இருக்கிற நேரம் எங்களுக்கு 1.5 ஏபிக்கு இடையிலான அழுத்த வித்தியாசம் வந்து ஏ வந்து இந்த இடத்துல இருக்கக்குள்ள 3 வோல்ட். இங்க 1.5 என்றால் அழுத்த வித்தியாசம் வந்து என்னென்னு வரும்? பிஏ மைனஸ் பிபி வந்து பிளஸ் 1.5 வோல்டாக அமையும். இதே இது இப்ப இந்த ஏ ஆனது இந்த புள்ளிக்கு வந்து தொடுது என்றால் இப்ப 3 வோல்ட். இந்த தடை இதுல எவ்வளவுதான் தடை ஆற குறிக்கிறது. அப்ப விதியால வழங்கப்பட்ட மின்னோட்டம் ஒரு ஆற வந்து முழுமையாக கடந்து கொண்டு போயிட்டு என்றால் இந்த இடத்துல உள்ள அழுத்தம் எனக்கு இப்ப 0 என்று சொல்ல. ஏன்? பேட்டரியினுடைய பிளஸ் முனை இது வந்து 3 வோல்டேஜ் என்றால் 3 வோல்டேஜ் முழுமையாக விழுந்துட்டா இந்த இடத்துல உள்ள அழுத்தம் 0 அழுத்தம் என்று சொல்லுது. அப்ப ஏனது பெருமானம் வந்து 0 அழுத்தமாக இருக்க போகுது. அப்ப ஆர் சமன் ஆறாக இருக்கும் போது VA மைனஸ் பிபி என்னென்னு வரப்போகுது? 0ல இருந்து 1.5 கழிக்கிற மாதிரி வரப்போகுது. ஏன்னா வீர பெருமானம் 1.5 தான் இருக்கும். 0ல இருந்து 1.5 கழிச்சா மைனஸ் 1.5 போகும். ஆகவே இந்த ஏபி கடையிலான அந்த வீச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் மைனஸ் 1.5 வோல்ட்ல இருந்து 1.5 வோல்டேஜுக்கு மாறும் இந்த பெருமானம். மைனஸ் 1.5 வோல்ட்ல இருந்து 1.5 வோல்ட். சோ அதுக்குரிய விடை 4வது விடை.
உங்களுக்கு இந்த சுற்றை எப்படி வச்சு பார்க்கறது கஷ்டம் என்றால் நீங்க எவ்வாறு மாத்தி பார்க்கலாம். அடுத்தது 93ஆம் ஆண்டு வந்த கேள்வி. காட்டப்பட்டுள்ள அழுத்தமானி ஒழுங்கில் கம்பி ஏபி ஆனது 200 சென்டிமீட்டர் நீளத்தை கொண்டுள்ளது. 1.0183 வோல்ட் மின்னியக்க விசையுடைய நியமக்கலம் ஒன்று ஈவன் இருக்கையில், அப்ப இந்த நியமக்கலம் என்று சொல்லி ஈவன் தான் சொல்றாங்க. தொடுகை பி ஆனது ஏபி சம 101.83 சென்டிமீட்டர் இருக்கும் வகையில் வைக்கப்பட்டு தடை ஆர் ஆனது கல்வனோமானி ஜியில் திரும்பல் இருக்காத வரையில் செப்பம் செய்யப்படுகிறது. இப்போது புள்ளிகள் ஏற்கும் பிக்கும் இடையில் உள்ள அழுத்த வீழ்ச்சி யாதுன்னு சொல்லி கேட்கிறாங்க. ஏபியினுடைய நீளம் 200 சென்டிமீட்டர். ஈவன் பெருமானம் 1.013 வோல்ட். ஏபியினுடைய பெருமானம் 101.83 சென்டிமீட்டர். இப்படி வச்சுக்கொண்டு ஆற வந்து அசைக்கிறாங்க. எப்பன்னு சொன்னா கல்பனோமானி வாசிப்பு 0 பெறும், அதாவது சமநிலையை காற்று வரைக்கும். ஆகவே இந்த சந்தர்ப்பத்தில் நாங்க சொல்லலாம் ஈவன் நேர் விகித சமன் இந்த ஏபியினுடைய நீளம். இதுல எங்களுக்கு கேட்ட கேள்வி என்னென்றால், இப்போது புள்ளிகள் ஏபிக்கு இடையில் உள்ள அழுத்த வீழ்ச்சி யாது? ஏபிக்கு இடையில் உள்ள அழுத்த வீழ்ச்சி. ஆகவே இங்க நாங்கள் எப்படி போடலாம்? இ நேர் விகித சமன் 200, ஈவன் நேர் விகித சமன் 101.83. எனக்கு ஈயத்தான் கண்டுபிடிக்கும். இந்த ஈ என்றதான் இந்த ஏபி இடையிலான மற்றது இன்னொரு தடை இருந்ததுக்கு என்ன? அப்ப இதை நாங்கள் டிஏபி என்று போடுவோம். இ என்று போடாமல் பிஏபி என்று போடுவோம். ஏன்னா ஏபி இடையிலான அழுத்த வீழ்ச்சி தான் எனக்கு தேவை. இதுக்கு குறிக்கான அழுத்த வீழ்ச்சி வந்து இந்த புள்ளிக்கு இடையிலான பிஏபியா இருக்கு, நேரடியாக போகும். இ என்று போட்டா அங்க கன்செப்ட் பிழைச்சிடும். ஏனென்றால் இங்க ஒரு தடை ஒன்று இருக்கு. அப்ப அந்த தடைக்குள்ள விழுகிற அழுத்தத்தை நாங்க கருத்துல கொள்ளணும்.
ஸோ E1 வந்து 1.0183 அது சமன் 200 கீழ் 101.83. அப்ப எனக்கு VAB தான் தேவை. இதுல 1.018 என்றால் இங்க ஒரு 101.83. அப்ப இங்க 100 மேல போய் பெருக்க போகுது. 100 போட்டு போச்சு சொன்னா இங்க 10 நீங்க 4 ஆகவே 10,183 நேரடியா போடலாம். அதே மாதிரி இங்கேயும் 10,183 போடலாம். ஸோ வெட்டுப்பட்டால் 200 வோல்ட். அதுக்குள்ள விளக்கோர் அழுத்தம் என்று பார்த்தோம்னு சொன்னார் 200ல இந்த ரெண்டு வோல்ட். ஏனென்றால் இங்க பாருங்க, இது மனசால சொல்றேன். 101.83 இங்க 10,183 தர 10/2 போடும். 10/2 மேல போனா 10/2. 10/2 இந்த 2 சைவம் சேர்ந்தா 14. இங்க 1.018 சொன்னா 10,000 பெருக்கினா எனக்கு 1083 வரும். நேரடியாக இதை 2 போடும். அதுவே 2 வோல்ட். ஆகவே இதுக்குரிய விடையை பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 வோல்ட். 5வது விடை. எதுவும் விடைக்குள்ள விளங்காடி கேட்கலாம். அடுத்த 94ஆம் ஆண்டு கேள்வி. இதுக்கும் ஏற்கனவே செய்த மாதிரி ஒரு கேள்விதான். இங்கேயும் போல்ட்ஸ்மானி வாசிப்பு யாருன்னு கேட்கிறோம். அப்ப இந்த இடத்துல உள்ள அழுத்தத்தை V என்று போடுங்க. இதில் போற நேரம் பிளஸ்ல இருந்து மைனஸுக்கு போகும். பேட்டரியில பிளஸ் முனையில இருந்து மைனஸுக்கு போய்க்குள்ள 9 வோல்ட் அழுத்தம் குறைய போகும். இந்த சுற்றுக்கு V சமன் 5000 போட்டால் 12 V சமன் 20 போல்ட்ஸ்மானியோடாக மின்னோட்டம் இருக்காது. இதற்கு கூடாகத்தான் மின்னோட்டம் இருக்கும். ஆகவே எங்களுக்கு I சமன் 0.6 ஆம்பியர். அப்ப இந்த 5 ஓமுக்குள்ள விழுகிற அழுத்தத்தை கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் V1 சமன் 3 வோல்ட் இதுக்குள்ள விழப்போம். ஆகவே இந்த புள்ளியில் உள்ள அழுத்தம் V∅3. இந்த புள்ளியில் அழுத்தம் V என்று இருந்தது. இதுக்குள்ள 3 வோல்ட் விழுந்தா மிச்சம் V∅3. ஆகவே எங்களுக்கு போல்ட்ஸ்மானி வாசி V∅3 சொன்னாங்க. VV இல்லாம போயிடும். 6 வோல்ட் அது. ஸோ 4வது ஆன்சர் 6 வோல்ட். அடுத்தது 95ஆம் ஆண்டு வந்த கேள்வி.
95ஆம் ஆண்டு வந்த கேள்வி. PQRS இதுல A என்ற புள்ளி இருக்கு, அந்த நீளம் L1. இங்க B என்ற புள்ளி இருக்கு, அது L2 தூரத்துல இருக்கு. இதுல ஒரு அழுத்தம் V பாதிக்கப்படும். கேள்வியை பாருங்க, வித்தியாசமான குறுக்குவெட்டு பரப்புகளையும் வித்தியாசமான தடைத்திறன்களையும் ஆனால் ஒரே நீளம் L0. இதுல ρ1 இது ρ2 இருக்கலாம். குறுக்குவெட்டு பரப்புகள் A1 இருக்கும், இது A2 இருக்கும். வித்தியாசமான தடைத்திறன்களையும் குறுக்குவெட்டு பரப்புகளையும் தடைத்திறனும் ஒரு சீரான உலோக கம்பி அதே அழுத்த வேறுபாடு Vக்கு உட்படுத்தப்படுகின்றன. காட்டப்பட்டுள்ளது போல Vயும் Bயும் PA சமன் L1 PB என்ற RB சமன் L2 எனும் வகையிலால் இக்கம்பிகளின் மீதுள்ள இரு புள்ளிகளிலாலும் Aக்கும் Bக்கும் இடையில் உள்ள அழுத்த வேறுபாடானது. Aக்கும் Bக்கும் இடையில் உள்ள அழுத்த வேறுபாடு என்ன இடத்துல தங்கி இருக்கும் சொல்லி கேட்கிறாங்க. இப்ப நாங்க பார்க்கலாம், L0 நீளமான கம்பியில இருக்கிற அழுத்தம் என்று பார்த்தோம் என்றால் B என்ற அழுத்தம். ஆகவே ஓரலகு நீளத்துல B இன் கீழ் L0. ஆகவே இங்க L1 நீளத்துல இருக்க போறது ஓரலகு நீளத்துல V இன் கீழ் இருந்தால் இவ்வளவு A ல இருக்க போறது. B ல இருக்க போறது பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு இந்த இடத்துல அழுத்தம் B என்றால் எங்களுக்கு இதுக்குள்ள இருக்க போற அழுத்தம் இவ்வளவு. ஆகவே இந்த புள்ளியில் உள்ள அழுத்தம் காணணும் என்று சொன்னால் B ல இருந்து அதை கழிக்க வேண்டியிருக்கும். ஸோ VA சமம் V மைனஸ் L1 L0. அதே மாதிரி VB சமம் V மைனஸ் L2 V இன்டு L0. AB கிடையான அழுத்த வேறுபாடு என்று கேட்டால் இதுல இருந்து இதை கழிப்பு. உங்கள்கிட்ட கேட்டது ஏபிக்கு இடையிலான அழுத்த வேறுபாடானது. ஏபிக்கு இடையிலான அழுத்த வேறுபாடுனா VA மைனஸ் VB. VA மைனஸ் VB என்று வரும்போது இதுல இருந்து இதை கழிச்சால் எங்களுக்கு VB இல்லாம போயிடும். இந்த இது கழிவற நேரம் இது பிளஸ்ஸா வந்துடும். ஆகவே V ஈக்குவல் L0 பொதுவாக எடுத்தால் L2 மைனஸ் L1 என்று வரப்போகுது. இந்த இடத்துல V என்ற அழுத்தம் இருந்தது, PAக்கு குறுக்கே தான் அழுத்தம் இவ்வளவு. சரியா, அதை கவனிச்சு. PAக்கு குறுக்கே அழுத்தம் வருது, இங்க RBக்கு குறுக்கே அழுத்தம் வரும். எனக்கு தேவை அந்த புள்ளியில் உள்ள அழுத்தம். அந்த புள்ளியில் உள்ள அழுத்தத்தை கண்டுபிடிச்சிட்டு VA மைனஸ் B. ஆகவே என்னென்னத்துல தங்கி இருக்குன்னு பாத்தீங்கன்னா V-லையும் L0லையும் L2 மைனஸ் L1லையும் தான் தங்கி இருக்க போகுது. ஆகவே அதன்படி பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு விடை மூன்றாவது விடை L0 B L2 மைனஸ் L1 ஆகியவற்றில் மாத்திரம் தங்கி இருக்கும். இதுக்குரிய விடை என்று பாத்தீங்கன்னா மூன்றாவது விடையாக அமையும். அடுத்து 96ஆம் ஆண்டு கேள்வி.
96ஆம் ஆண்டு வந்த கேள்வியை பாருங்க. அதுல கேட்கப்பட்டது, காட்டப்பட்டுள்ள அழுத்தமானி சுற்றிலே கேபிட்டல் ஆர் ஆனது மாற்றப்படும் போது சமப்படும் நீளம் எல் ஆனது மாறாதிருக்க காணப்படுகிறது. இது சாத்தியமாவது எப்போது என்று சொல்லி கேட்கிறாங்க. எங்களுக்கு சமநிலை நீளத்தின் போது கல்வனமானியூடாக மின்னோட்டம் ஓடாது. ஆனாலும் இப்ப இது இவ்வாறு இருக்குமா நினைக்கப்பட்டிருந்தா இதுக்குள்ள ஒரு மின்னோட்டம் ஒன்று இருக்கும். சரியா? இந்த மின்னோட்டம் இருக்கிறதால இப்ப இதுல என்று போட்டால் முதன்மை சுற்றுல இந்த களத்தால கொடுக்கப்படுற மின்னோட்டம் பரிசோதனை முடியும் வரைக்கும் மாறாம ஓடிக்கொண்டிருக்க. சரியா? அப்ப எனக்கு இதுக்கு குறுக்கையான இந்த ரெண்டு புள்ளிக்கு குறுக்கையான அழுத்தம் வந்து ஈனோட்டா தான் இருக்கும். சரியா? என்னன்னு சொன்னா இதுக்கு ஒரு அகத்தடை ஒன்று இருந்தா தான் என்ன நடக்கும்? ஈனோட் மைனஸ் ஐஆர் ரெண்டு நாங்க நேற்று பார்த்தோம். இந்த மின்னோட்டம் ஸ்மாலா இருக்குமா இருந்தால் இதுக்கு ஒரு அகத்தடை இருந்தா தான் எங்களுக்கு இந்த புள்ளிக்கிடையிலான அழுத்த வேறுபாடு வந்து குறை. ஆரம்பத்தில் ஈனோட்டா இருந்தது, இதற்கு ஒரு அகத்தடை இருக்குமா இருந்தா அல்லது இவரோட ஒரு தொடராக ஒரு தடை இணைக்கப்படுமா இருந்தா இங்க ஈனோட் மைனஸ் ஐஆர் ரெண்டு வரும். அப்ப இந்த சமநிலை நிலம் மாறக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. நீங்க இதுல இவருக்கு சமாந்திரமாக இந்த புள்ளியில இவ்வாறு இணைக்கப்பட்டிருந்தால் எங்களுக்கு இந்த ரெண்டு புள்ளிக்கு இடையில தான் ஏதாவது தடைகள் இருந்தால் எங்களுக்கு வேறுபாடு வரும். இது வந்து என்ன வெளியில இணைக்கப்பட்டிருக்கு இந்த தடை. இந்த தடை வந்து எங்களுக்கு சமநிலை நிலத்துல பாதிப்பை ஏற்படுத்தாது. ஏன்? இந்த மின்கலம் ஈனோட்டோட பெருமானம் வந்து மாறாமத்தான் இருக்க போகுது. இதுக்குள்ள நாங்க உதாரணமா இதற்கு ஒரு அகத்தடை இருக்குவா இருந்தால் இந்த தொடர்பு நாங்க பார்த்து நாங்க நேற்று இதுல ஓடுற மின்னோட்டம் காரணமாக எங்களுக்கு ஈனோட் மைனஸ் ஐஆர் தான் யாருக்கு சமனா இருப்பாருன்னா ஐஆருக்கு சமனா இருப்பாரு. இந்த அழுத்தம் ஆரம்பத்தில் இந்த ஈனோட்டிலும் பார்த்து இது குறைவான அழுத்தம். சமநிலை நிலத்தோட சம்பந்தப்பட போராளி யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு புள்ளிக்கிடையிலான அழுத்த வேறுபாடு. அப்ப இதுல சொல்லப்பட்டதன்படி பார்த்தால் அந்த சமநிலை நீளம் சமப்பட நீளம் எல்லானது ஆற மாத்துற நேரம் இங்க மாறாமல் இருந்ததா. இங்க நீங்க ஆற மாத்தினாலும் இப்ப இதுல எங்களுக்கு ஈனோட்டினுடைய அகத்தடை 0. அப்ப இங்க அகத்தடை இல்லைன்னா ஈனோட் சமன் ஐயா. அப்ப ஆற நீங்க அதிகரிச்சு அதுக்கேற்ற மாதிரி மின்னோட்டம் என்ன செய்யும்? குறை. ஏன்னு சொன்னா இங்க பேட்டரியினுடைய மின்னியக்க விசை வந்து மாற போறது இல்லை. இந்த ஈனோட் மாறா. நீங்க தடையை கூட்டினா அதுக்கேற்ற மாதிரி அந்த இதுக்கூடாக போற மின்னோட்டம் மாறுமே தவிர எங்களுக்கு இந்த பெருக்கம் வந்து ஈனோட்டாகத்தான் இருக்கு. அப்ப அங்க சமநிலை நிலத்துல மாற்றம் ஏற்படுத்தாது. அப்ப அதுக்குரிய காரணம் என்று பாத்தீங்கன்னு சொன்னா வையினது அகத்தடையானது ஆறுடன் ஒப்பிடும் போது புறக்கணிக்கத்தக்க கூடியதாக இருக்கு. ஆறு வந்து இதனுடைய அகத்தடையை 0 என்று எடுத்தோம்னு சொன்னா ஆரோட ஒப்படைக்கிற இந்த ஸ்மால் ஆர் இதனுடைய அகத்தடை வந்து புறக்கணிக்கத்தக்கது. அப்ப கூற்று ஏ வந்து சரி. கூற்று பி பார்ப்போம். எக்ஸினது அகத்தடையானது ஆறுடன் ஒப்பிடும் போது புறக்கணிக்கக்கூடியதாய் இருந்தால் மாத்திரம் அது எங்களுக்கு தேவையில்லை. அப்ப எங்களுக்கு இந்த சமநிலை நீளம் சம்பந்தப்படுத்தி இந்த மின்கலத்தோட கேட்கிறாங்க என்று சொன்னா எங்களுக்கு தேவையானது இதனுடைய அகத்தடை சம்பந்தமான விஷயம். அப்ப பி வந்து வராது. சி அழுத்தமானி கம்பியின் தடையானது ஆறுடன் ஒப்பிடும் போது மிக உயர்வாக இருந்தால் மாத்திரம் அது கண்டிஷன் இல்லை. இதனோட ஒப்படைக்குள்ள இதுல தடை வந்து உயர்வாத்தான் இருக்கணும்னு சொல்லி தேவையில்லை. நாங்க முதலாவது இந்த சமநிலை நிலத்தோட ஆர் சம்பந்தப்படாத கண்டுபிடிச்சிட்டோம்னு சொன்னாலே எங்களுக்கு மிச்ச ரெண்டும் பிழை என்று சொல்லி எங்களுக்கு தெரிய வந்தது. முதலாவது கூற்று ஆர் சமன் 0 என்ற உடனே எங்களுக்கு ஏ மட்டும்தான் சரி என்று சொல்லி சொல்லலாம். அடுத்தது 97ஆம் ஆண்டு வந்த கேள்வி.
இப்ப இதுல கேபிட்டல் ஆரோட ஒப்புடைக்குள்ள அகத்தடை வந்து மிகவும் புறக்கணிக்கத்தக்கன்னு சொன்னால் நாங்க அகத்தடைய பூச்சியமாக்கிறதுனா சரிதான். ஓகே, 97ஆம் ஆண்டு கேள்வி பாருங்க. இப்படி ஒரு அழுத்தமானி சுற்று ஒன்று தந்துருக்காங்க. தந்துட்டு ஒருவில் காட்டப்பட்டுள்ள அழுத்தமானி சுற்றிலே களம் P ஆனது மின்னியக்க விசை EPயையும் அகத்தடை RPயையும் கொண்டிருக்கையில் களம் Q ஆனது மின்னியக்க விசை EQவையும் அகத்தடை RQவையும் கொண்டுள்ளது. இவ்வொழுங்கிலே சமநிலை புள்ளி ஒன்றை பெற முடியாதிருப்பதற்குரிய பின்வரும் காரணங்களை கருதுக. அப்ப இதுல எங்களுக்கு சமநிலை புள்ளியை பெற முடியாம இருக்குதான். எங்களுக்கு உண்மையான கண்டிஷன் தெரியணும். என்னது, ஒரு சமநிலை புள்ளியை பெறணும்னு சொன்னா எங்களுக்கு இதுல முதன்மை சுற்றுல இருக்கிற மின்னியக்க விசை துணை சுற்றுல இருக்கிற மின்னியக்க விசையில பார்க்க கூடுதலாக இருக்கணும். மற்றது இதனுடைய பிளஸ் முனையும். அப்ப இந்த இதுல சமநிலை நிலம் புறப்படணும் என்றால் எனக்கு இந்த கண்டிஷன் இருக்கும். முதன்மை சுற்றுல இருக்கிற மின்னியக்க விசை தான் துணை சுற்றுல இருக்கிற மின்னியக்க விசையில பார்க்க கூடுதலாக இருக்கணும். ஒரே முனைகள் இணைக்கப்பட்டிருக்கும். இதெல்லாம் இறுக்கமாக இணைக்கப்பட்டிருக்கணும்னு சொல்லி பார்த்தோம். இதுல அவன் சொன்னது என்னன்னு சொன்னால், இப்ப சமநிலை புள்ளி ஒன்றை பெற முடியாதிருப்பதற்குரிய காரணங்கள் சொல்லி ABC தந்துக்கிறாங்க. ABC சொல்லி 3 இதுல சமநிலை நிலத்தை பெற முடியாம இருக்கிறதுக்குரிய காரணம் என்னன்னு சொல்லி எங்களுக்கு EP greater than EQ சொன்னால் எங்களுக்கு சமநிலை நிலத்தை பெறலாம். RP சமன் 0, RQ greater than 0 எங்களுக்கு இதுல இப்ப இந்த இதனுடைய தடையில தாங்கி இல்ல தானே. அதே மாதிரி இதுக்கு RQ வந்து பூஜ்ஜியத்தோட பெருசா இருந்தாலும் எங்களுக்கு இங்கால மின்னோட்டம் ஓடுறதுக்கு இங்கால ஒரு சுற்றொண்டு இல்லை. சரியா, எங்களுக்கு கல்வனோமானி பூஜ்ஜியத்தை காட்டுமாக இருந்தால் இதனோட மின்னோட்டம் இருக்காது. அந்த நேரம் EQ கூட இடையிலான அழுத்த வேறுபாடு இதுல இருக்கிற நிலத்துல இருக்கிற அழுத்த வேறுபாடுக்கு சமம். அப்ப இங்க அகத்தடை பெருசா இருக்கிறதோ சின்னதா இருக்கிறதோ நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. அப்ப கூற்று A வந்து இதன்படி அந்த பெற முடியாது இருப்பதற்குரிய காரணம் என்று கேட்டதுக்குரிய விடை வந்து பிழை. A வந்து பெறக்கூடியதாக தான் இருக்கும். சரியா, B வந்து EP less than EQ தான். அப்ப இதை வச்சு கொண்டு சொல்லலாம், இப்படி இருந்தாலும் எங்களுக்கு சமநிலை நிலத்தை பெற முடியாது. B சரியா. அடுத்தது EP7 EQ. EP7 EQ இங்க பாசிபிளா? EP7 EQ இருக்கிற நேரம் E வந்து greater than 0 சார் கேக்குதா சார்? RQ less than 0. ஐயோ சார், RP greater than 0. சொல்லு சார். சொல்லுங்க சார் சார் என்னன்னா சார், இப்ப ரெண்டாவது கூட்டுல சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுவாரு. ஓகே சார். ஓகே சொல்லு சார். ரெண்டாவது கூட்டுல சார் EPயை விட EQ பெருசா இருக்குது. ஓகே சார். ஆனா இப்ப அந்த அழுத்தமான சுற்றுக்குரிய இந்த மின்கலத்துல அகத்தடையும் இருக்காம். அழுத்தமான சுற்றினூடாக ஒரு இது ஓட போகுது. மின்னோட்டம் ஓடிக்கொண்டிருக்க போகுது.
ஓ, இப்ப அந்த அகத்தடை காரணமா அதுல குறுக்கையான அழுத்த வேறுபாடு ஈக்யூவை விட வந்து குறையலாம் தானே? இதுல அகத்தடை ஒன்று இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் ரெண்டாவது கூற்றுக்கா, ரெண்டாவது கூற்றுக்கு இபி லெஸ் தேன் இக்யூ, ஆர்பி கிரேட்டர் தேன் 0, அடுத்தது ஆர்கியூ ஈக்குவல் டு 0. என்ன இல்ல சார் அப்போ ஓகே சார். ஏன்னா எப்படியும் அது இருந்தாலும் அகத்தடை பாதிக்கப்பட்டாலும் இன்னும் குறையதானே போகுது. என்ன அப்படின்னு பார்த்தாலும் இவ்வளவு நீளத்துக்குள்ள எடுக்க போற அழுத்தம் என்று பார்த்தால் இப்ப இதுல விட குறைவா இருப்போம். எப்படியும் அப்படியும் மின்னோட்டம் ஓடுதுன்னு வச்சால் இபி மைனஸ் இதுல ஓடுற மின்னோட்டம் ஐ என்றால் ஐ இன்டு ஆர்பி என்று வரப்போகுது. இதுக்கு குறுக்கியான அழுத்தம் இந்த ஏபி என்று எடுப்போம். முதன்மை சுற்றுலா அழுத்தம் இப்படி வரும். அப்போ ஓகே சார். எப்படியும் குறைவா தான் வரப்போகுது. இபிஏ குறைவு, எப்படியும் இபியை விட குறைவா வரப்போகுது. அப்படின்னா இங்க சமநிலை நிலம் வராதுதானே? அடுத்தது கூற்று சியை பாத்தீங்கன்னு சொன்னா இபி சமன் இக்யூ, அந்த நேரம் ஆர்பி கிரேட்டர் தேன் 0, ஆர்கியூ கிரேட்டர் தேன் 0. இங்க ஆர்கியூ கிரேட்டர் தேன் 0 இருக்கிறதால பிரச்சனை இல்லை. இப்ப எங்களுக்கு இக்யூ சமன் இபி எப்படி வர போகுது என்றால் இங்க ஐஆர்பி வந்து பூஜ்ஜியமா போயிடுமே. மூன்றாவது கூற்றின்படி பார்த்தால் இபி சமன் இக்யூ, ஆர்பி கிரேட்டர் தேன் 0 என்றால் இதனோடான மின்னோட்டம் ஒன்று இருக்கின்றால் இதுக்கு குறுக்கையான அழுத்தம் வந்து இபி மைனஸ் ஐஆர்பி என்று வரும். இது வந்து ஓகே, இது வந்து இஏபியா இருக்க போகுது. இந்த சமயத்துல எங்களுக்கு அடுத்தது இபியும் இக்யூவும் சமன் என்று தரோம். இதுல இபியும் இக்யூவும் சமனா இருக்கிற நேரம் என்று சொல்லி சொல்றாங்க. அப்படி இருந்தால் இப்ப இதுல தொடர்ச்சியாக மின்னோட்டம் போற காரணத்தால எங்களுக்கு ஏபி கிடையிலான அழுத்தம் என்று பார்த்தோம்னு சொன்னா இபி மைனஸ் ஐஆர்பிஎன் ஐ இன்டு ஆர்பிஎன் இருக்கப்போ எனக்கு இப்படி பார்க்க நேரம் சமநிலை நிலம் பெறப்படணும் என்றால் எங்களுக்கு கண்டிஷன் என்னவா இருந்திருக்கணும்னா இபி மைனஸ் ஐ இன்டு ஆர்பி greater than EQ இருந்தால் தான் சமநிலை நிலம் பெறப்படும். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா அந்த தந்திருக்கிற கண்டிஷனின் படி பார்த்தால் இபி சமன் EQ ஒன்று வரும். இங்க எனக்கு வரப்போற தொடர்பு பாத்தீங்கன்னு சொன்னா இக்யூ மைனஸ் ஐஆர்பி என்று வந்துட்டு இக்யூவை விட இதை சின்ன இருக்க போகுது. தரவின்படி இபி சமன் இக்யூனா இப்ப இபிக்கு பதிலாக இக்யூவை போட்டால் இப்படி வந்துடும். இப்படி வந்தா இது என்னது, இது வந்து இக்யூவை விட சின்னனா தான் இருக்க. வேறு இக்யூல இருந்து இந்த குறித்த ஒரு பெருமானத்தை கழிக்கிறீங்க. இக்யூ மைனஸ் ஐஆர்பி என்று வந்து ஆகவே கூற்று சியும் எனக்கு சமநிலை நிலத்தை தராத ஒரு கண்டிஷனா தான் இருக்க போகுது. ஆகவே இதுக்குரிய விடை என்று பாத்தீங்கன்னா பிஎன்சி, பியும் சியும் மாத்திரம், பியும் சியும். நாலாவது இதுல கேட்டது உங்களுக்கு இதுல சமநிலை நீளம் பெறப்படாத சந்தர்ப்பங்களுக்குரிய கண்டிஷன்ஸ் தான் இதுல கேட்டது. சரியா?
முதன்மை சுற்றுல தொடர்ச்சியாக ஒரு மின்னோட்டம் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கும். அப்ப இதுல ஒரு அகத்தடை இருக்குமாக இருந்தால், அகத்தடைக்குள்ள குறித்த ஒரு அழுத்தம் விடும் என்றால், இப்ப இந்த ரெண்டு முனைகளுக்கு இடையிலான வேறுபாடு, அழுத்த வேறுபாடு நீங்க காண்றீங்க. நீங்க ஏற்கனவே படிச்சிருந்தீங்க, பேட்டரியில இருந்து சுற்றுக்கு மின்னோட்டம் வழங்கப்படுமா இருந்தால் இது ஏபி என்ற முனைன்னு சொன்னா பிஏபி சமன் இ மைனஸ் ஐஆர் என்ற தொடர். அதே போலதான் நீங்க பாதிக்கப்படும். இந்த ஏபி என்ற கம்பியை குறிக்கான அழுத்தம் என்று வரும்போது இபி மைனஸ் ஐ இன்டு ஆர். இதுல கண்டிஷன் தந்துருக்காங்க இபி சமன் இக்யூ. அப்ப இந்த கண்டிஷனின் படி பார்த்தால் எங்களுக்கு சமநிலை நீளம் புறப்படுறதுக்குரிய கண்டிஷன் ஏபிக்கு இடையிலான அந்த அழுத்தம் வந்து இக்யூவோட பெருசா இருக்கும். ஆனால் இங்க தந்துக்கிற தரவின் படி பார்த்தால் இபி சமன் இக்யூ வந்து தந்துருக்காங்க. ஆகவே எங்களுக்கு இபி இருக்கிற இடத்துல இக்யூவை போட்டால் இக்யூ மைனஸ் ஐஆர்பி. இது இக்யூல இருந்து ஒரு குறித்த ஒரு பெருமானத்தை கழிச்சால் இக்யூவோட சின்ன பெருமானம் தான் வரும். அப்ப இது வந்து இந்த கண்டிஷன் வந்து பிழை. ஆகவே எங்களுக்கு இங்க சமநிலை நீளம் பெறப்படாது. அடுத்தது 98ஆம் ஆண்டு கேள்வியை பாருங்க. தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு கேள்வி. காட்டப்பட்டுள்ள அழுத்தமானி சுற்றிலே தடை ஆரையும் தடை ஒன்றினாது களம் தடை ஆரையுடைய தடை ஒன்றானது களம் பி உடன் முடிவிடங்களுக்கு குறுக்கே தொடுக்கப்படும் போது சமநிலை நீளம் எல் ஆனது L/2 ஆக குறைக்கப்படுகிறது. ஆரம்பத்தில் எப்படி இருக்கேக்குள்ள எல்லா இருந்தவர் இப்ப இந்த பி என்றவருக்கு குறுக்க வந்து தடை ஒன்று அடைக்கிற நேரம் இங்க சமநிலை நீளம் L/2 மாறும். களம் பீனது அகத்தடையாதுன்னு சொல்லி கேட்கலாம். பீக்கு ஒரு அகத்தடை ஸ்மாலாக இருக்கிற மாதிரி யோசிக்கும். இதர் ஆரம்பத்தில் எப்படி இருக்கிற நேரம் சமநிலை நிலம் பெறப்படுது என்றால் பி ப்ரொபோர்ஷனல் டு எல் என்றால் இது கூட மின்னோட்டம் ஓடாது. இப்ப இவ்வாறு இணைக்கப்பட்டிருந்தால் சமநிலை நிலம் L/2. ஆனால் இப்ப இதுல என்ன நடந்தது? ஒரு தடை ஒன்று இந்த முடிவிடங்களுக்கு இடையில இணைக்கப்பட்டு சொன்னா இதுக்குள்ள ஒரு சின்ன ஒரு மின்னோட்டம் ஓட போகுது. இது ஒரு மூடிய மின்சுற்று அடுத்துதான் ஐ. அப்ப இங்க எங்களுக்கு இ மைனஸ் ஐஆர் வந்து என்னவா வரப்போகுது? L/2 வந்துச்சு. எல்லுக்குரிய அழுத்தம் P என்று சொன்னால் இங்க L/2 அழுத்தம் என்னவா இருக்க போகுது? இதனுடைய அரைவாசியா இருக்கும். அப்ப இதை நாங்கள் கணித்தல் மூலமும் செய்து பார்க்கலாம். ஐஆரோட பெருக்கம் வந்து P/2 வரும். வேணுமெண்டா நீங்க செய்து பாருங்க. இதை ஒன்றொன்று பிரிச்சு விட்டாங்க. P மைனஸ் ஐஆர் அது சமன் L/2 வரும் 2L வெட்டுப்பற்றும். ஸோ இங்க 2P 2Pங்கிற 2IR சமன் P என்று வரும். ஸோ IR சமன் P/2.
அப்ப இதுல நேர்விகித சம தொடர்படுத்திட்டு இப்ப நாங்க ஐஆரினுடைய பெருக்கத்தை கண்டுபிடிச்சா P/2 வரும். இதுல இந்த தனியொரு சுற்ற கருத்துல கொள்வோமா இருந்தால் இந்த பி என்ற மின்னியக்க விசையிலிருந்து போற மின்னோட்டமாய் வந்து இங்கேயும் P/2 சமனா பிரியுதுன்னு சொன்னால் எங்களுக்கு என்ன மறைமுகமா சொல்லலாம், இந்த தடையும் இந்த தடையும் ஒரே பெருமானத்தை கொண்டிருக்கும். அல்லது உங்களுக்கு டவுட் சொன்னா V7 ஐஆர போடுங்க. V வந்து இங்க இதுக்குள்ள உள்ள போற அழுத்தம் P/2, அது ஐஆருக்கு சமன். இதுக்குள்ள உள்ள போற அழுத்தம் P/2, அது வந்து ஐஆருக்கு சமன் என்றால் இது சமப்படுத்தி விட்டீங்கன்னா R சமன் கேபிட்டல் R. ஆகவே இங்க இந்த மின்கலத்தினுடைய அகத்தடை என்னவா இருக்க போகுதுன்னு சொன்னா கேபிட்டல் R ஆக இருக்கும். உங்களுக்கு இப்படி ஒரு அமைப்புல ஒரு கேபிட்டல் R தடையை வந்து இந்த மின்கலத்துக்கு குறுக்கே இணைக்கிற நேரம் இந்த சமநிலை நிலம் அரைவாசியா போகுதுன்னு சொன்னால் இந்த தடைக்கு சமனான அகத்தடை பெருமானமுடைய அகத்தடை இருந்தா தான் எங்களுக்கு சமநிலை நிலம் அரைவாசியா போக வேண்டிய நீங்க இதுல இருந்த ஒரு தொடர்பை ஞாபகம் வச்சிருக்கலாம். சரியா? எம்சிக்கு வரும்போது இவ்வாறான தொடர்புகளை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும். இங்க எல்லாம் இருந்தது L/2 போகுது என்றால் இதுல இணைக்கிற தடையினுடைய பெருமானமுடைய தடை இவர் அகத்தடையா இருந்தா தான் நீங்க அரைவாசியா வருவாருன்னு சொல்லி ஒரு நோட் பண்ணி வச்சுக்கணும். நோட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா நீங்க திரும்ப இவ்வளத்தையும் செய்து பார்க்க தேவை. மனசாலேயே நாங்க ஆன்சர் பண்ணி கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கு. அடுத்தது பாருங்க 99ஆம் ஆண்டு வந்த கேள்வி. தொண்ணூற்றி 9ஆம் ஆண்டு வந்த கேள்வியை பாருங்க. அழுத்தமானி சுட்ட வழியாக கவனிச்சு கொள்ளுங்க. பிளஸ் முனைகள் மைனஸ் முனைகள் உங்களை குழப்பறதுக்காக என்ன செய்வாங்க என்றால் மாறி மாறி இணைச்சு வச்சிருப்பாங்க. கேள்வியை பாருங்க. கலம் ஒன்றினது மின்னியக்க விசை கேபிட்டல் E-ஐ துணிவதற்கு பயன்படுத்தக்கூடிய அழுத்தமானி சுற்றொன்றை ஒரு காட்டுகிறது. இந்த கலத்தினுடைய மின்னியக்க விசையத்தை நாங்கள் துணியப்போம். ES ஆனது நியம கலத்தினது மின்னியக்க விசை. ES என்பது நியம கலத்து சொல்றாங்க. இச்சுற்றினது முறையான செயற்பாடு பற்றிய பின்வரும் கூற்றுக்களில் எது சரியானதன்று என்று சொன்னா பிழையான கூற்றை கேட்கிறாங்க. இதுல முதலாவது கூற்றை பார்ப்போம். என்ன சொல்றாங்க? ES ஆனது E-ஐ விட பெரிதாக இருக்க வேண்டும். ES ஆனது E-ஐ விட பெரிதாக இருக்க வேண்டும். அது முதலாவது கூற்றை எடுத்த உடனேயே முதலாவது கூற்று பிழை. சரியானதுன்றதுதான் கேட்டதுன்னு. இங்க ES வந்து கட்டாயம் E-ஐ விட பெருசா இருக்கணும் இல்லை. பெருசா இருக்கலாம், சின்னதா இருக்கலாம். ஆனால் இதுல அவன் சொல்றான் பாருங்க, ES ஆனது E-ஐ விட பெரிதாக இருக்க வேண்டும். வேண்டும் கட்டாயப்படுத்தி சொல்ற மாதிரி. அப்ப முதலாவது கூற்று தான் என்னது? பிழையான கூற்று. முதலாவது கூற்று பிழையான கூற்று. எனக்கு தேவையானது என்னது? சரியானதுன்றதானே. அப்ப முதலாவது கூற்றே எங்களுக்கு விடையாக வந்துடும். அடுத்த பாகம், நியம கலத்தினது அகத்தடை முக்கியமானது என்று.
நியம கலத்தினது அகத்தடை முக்கியமானது என்று. ஏன்னு சொன்னா இங்க சமநிலை நீளம் புறப்பட்டுட்டுன்னு சொன்னா எங்களுக்கு இதுல வேற மேலதிகமாக வேற யார் தடைகள் இணைக்கப்பட்டது தான் அந்த அகத்தடை வந்து சம்பந்தப்பட போகும். அப்ப இதுல எனக்கு அகத்தடை வந்து எந்த ஒரு பாதிப்பையும் செலுத்தாது. ஏன்னு சொன்னா நான் ஈயத்தானே கணிக்கப்படும். கணிக்கப்படும் சொன்னா எஸ் வந்து இதோட இணைக்கிற நேரம் எங்களுக்கு அந்த சுற்று வந்து திறந்த சுற்றாத்தான் இருக்கு. எங்களுக்கு அது பிரச்சனை. அதே மாதிரி மூன்றாவது கூட்ட பார்த்தோம்னு சொன்னா சமப்படு புள்ளிகள் களம் ஏயினது அகத்தடையில் தங்கி இருக்கும். சமப்படு புள்ளிகள் களம் ஏயினது அகத்தடையில் தங்கி இருக்கும். இதுல அகத்தடை ஒன்று இருக்குமா இருந்தா நடக்கும். மின்னோட்டம் போற காரணத்தால E1 - I/R வரப்போகுது. உங்களுக்கு E1 இனது சமப்படு புள்ளிகள் களம் ஏயினது அகத்தடையில் தங்கி இருக்கும். அதுவும் சரி. நாலாவது காட்டப்பட்டுள்ள களங்கள் யாவற்றினது முடிவிடங்கள் சரியாக இணைக்கப்பட்டுள்ளன. ஏனென்றா எல்லாம் பிளஸ் பிளஸ் பிளஸோட தான் இணைக்கப்படும். அஞ்சாவது களம் ஏ ஆனது சரக்கு கம்பிக்கு உறுதியோட்டம் ஒன்றை வழங்க வேண்டும். ஏ ஆனது உறுதியோட்டத்தை வழங்கும். அதுவும் சரி. அப்ப எனக்கு கேட்டது சரியானது என்றுதான் கேள்வி. எங்களுக்கு இதை நான் இதுல ஈயை விட கட்டாயம் பெருசா இருக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்க தேவையில்லை. அது பெருசா இருக்கலாம், சின்னனா இருக்கலாம். எனக்கு என்ன தேவை? ஈனது பெருமானத்தை கண்டுபிடிக்க போறேன்டால் இங்க எஸ் கொண்டு ஈயோட தொடக்க போறேன்டா இந்த இஎஸ் பற்றி நான் கவலைப்படவே தேவையில்லை. ஆகவே இதுக்குரிய விடை என்று பார்த்தோம் என்றால் முதலாவது விடை. அடுத்தது 2000 ஆண்டு வந்த கேள்வி. 2000ஆம் ஆண்டு வந்த கேள்வி. ஆண்டு வந்த கேள்வியை பாருங்க. காட்டப்பட்டுள்ள அழுத்தமானி சுற்றில் களம் ஈயின் அகத்தடை புறக்கணிக்கத்தக்க அளவுக்கு சிறியது. ஒரு தடை கேபிட்டல் ஆரை ஈயுடன் தொடரிலே தொடுக்கும் போது, ஒரு தடை கேபிட்டல் ஆரை ஈயுடன் தொடரிலே தொடுக்கும் போது களம் ஈ நோட்டிற்கு பெறப்படும் சமநிலைப்படுத்தப்பட்ட நீளம் எல் இரட்டிக்கப்படுகிறது. அழுத்தமானி கம்பியின் தடை ஆரம்பத்துல இவ்வாறு இருக்கிற நேரம் சமநிலை நீளம் எல்லாக வந்தது. இப்ப இந்த ஈக்கு தொடராக ஆர் என்ற ஒரு தடையை இணைக்கிற நேரம் எனக்கு இங்க சமநிலை நீளம் 2 மடங்கா மாறும். கேள்வி என்னன்னு சொன்னால் அழுத்தமானி கம்பியின் தடை யாது? அழுத்தமானி கம்பியினுடைய தடை யாது? இப்ப இதுல ஆரம்பத்துல I1 என்ற மின்னோட்டத்தை இவர் வழங்கி கொண்டிருந்தார். இப்ப R வாரதால I2 என்ற மின்னோட்டம் வழங்கப்பட போகுது. அப்ப இந்த மூலின மின்சுற்றுக்கு நான் பாவிச்சனா இருந்தால் எங்களுக்கு E சமன் இந்த கம்பியினுடைய அலகு நீள தடையை வந்து நான் R என்று போட்டால் மொத்த நீளம் எனக்கு தெரியாது.
ஸோ இது மொத்த தடையை வந்து நாங்கள் புள்ளி ஏபி என்று போனோம். I2 into R plus RA என்று போனோம். இது மனசால பார்க்கலாம். இப்ப இதுல ஈயா இருந்தவர் இப்ப இங்க ஒரு தடையை இணைக்கிறதால சமநிலை நீளம் 2 மடங்கு ஆக்கப்படுதுன்னு சொன்னால் இதனுடான மின்னோட்டம் இப்ப குறைக்கப்பட்டது. இதுக்கு குறிக்கான அழுத்தம் வந்து இப்ப குறையும். E minus I2 into R. இதுதான் என்னவா இருக்கும்? I2 RAB இருக்க போகும். இந்த சுற்றுல நாங்கள் எடுக்கிற நேரம் உங்களுக்கு தொடர்பு எப்படி வந்திருக்கும்? E proportional to LAB, E not proportional to L. இதுக்கு எழுதினோம்னு சொன்னா இந்த தொடர்பு எழுதினால் E minus I2R proportional to LAB. அதே போல E not proportional to 2L என்று வந்து. இப்ப எனக்கு என்ன தேவை என்றால் இந்த RI இந்த கம்பியினுடைய தடை தான் எனக்கு தேவை. இதுல தொடர்படுத்தினால் E இன் கீழ் E நாட் LAB இன் கீழ் L என்று வரும். இது ஒரு தொடர். இதுல தொடர்படுத்தவன்னு சொன்னா E minus I2R அதன் கீழ் E நாட் சமன் LAB இன் கீழ் 2L என்று வரப்போம். இங்க LAB இன் கீழ் Lக்கு பதிலாக நான் என்ன போடலாம் சொன்னா E இன் கீழ் E நாட். E நாட் வெட்டுப்பற்றும் 2E minus E7 2I2 into R என்று வரும். ஆகவே எனக்கு I2 into R வந்து என்ன வரும் வந்து பாத்தீங்கன்னா E by 2R. அப்ப எனக்கு இதுல E இருந்தவர் இப்ப ஆறுக்குள்ள E by 2 வருதுன்னு சொன்னால் மிச்ச E by 2 AB க்கு விழ போகும். ஆகவே EAB கிடையில விழ போற அழுத்தம் என்று பார்த்தோம்னா E by 2 இருக்க போகும். இதுவும் தொடராக இணைக்கப்பட்டிருக்கா இதனுடைய தடை யார் என்று சொன்னா இதனுடைய தடை ஏபியினுடைய தடையும் வந்து கட்டாயம் என்னவா இருந்திருக்கும்? ஒரே அழுத்தம் விளத்தப்படுதுன்னு சொன்னா இந்த சுற்றுக்குள்ள E7 ஐயார பாவிக்கைக்குள்ள இதனுடைய அரைவாசி அழுத்தம் இதுக்குள்ள விளத்தப்படுது. அரைவாசி அழுத்தம் ஆறுக்குள்ள விளத்தப்படுதுன்னு சொன்னால் கம்பி ஏபியினுடைய தடை கட்டாயம் என்னவா இருந்திருக்கும்? 6 ஆக இருந்திருக்கும். ஆகவே இந்த தடை பெருமானம் கம்பியினுடைய தடை பெருமானம் RAB சமன் கேபிட்டல் R ஆக இருக்கும். இதுக்கு முதல் செய்த கேள்வியில பார்த்தோம்னா இதுக்கு குறுக்க R என்ற தடை அணைக்கிற நேரம் இது வந்து L by 2 மாறுது. இப்ப இவருக்கு தொடராக அணைக்கிற நேரம் 2 மடங்கா மாறும். இவ்வாறான விஷயங்களை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. முதன்மை சுற்றுல மின்கலத்துக்கு தொடராக R இணைக்கிற நேரம் சமநிலை நீளம் 2 மடங்காக்கப்படுது. அந்த நேரம் AB என்ற இந்த கம்பியினுடைய தடை இதனுடைய தடைக்கு சமனா இருக்கு. சில விஷயங்களை நீங்க இவ்வாறான கேள்விகள்ல இருந்தும் நீங்க நோட் பண்ணி வச்சிருக்கணும். சரியா? முதன்மை சுற்றுல பாவிச்ச தடை இந்த அழுத்தம் மின்னியக்க விசை வந்து கேபிட்டல் E. அதுல அரைவாசி ஆறுக்குள்ள விழுதுண்டா மிச்ச அரைவாசி AB கிடையில விழ போகுது. சரி அரைவாசி விழுதுண்டால் இந்த சுற்றுல மாறா மின்னோட்டம் வழங்கப்படுது என்றால் இந்த I into R பெருக்கவும் I into RB பெருக்கவும் சமனா இருக்க போகுது. சமப்படுத்தும் போது RAB சமன் R என்று வரும். நாங்க 2001ஆம் ஆண்டு கேள்வி பார்ப்போம். சொல்லுங்க சார். அழுத்த வீழ்ச்சி இப்ப இதுல இப்படி ஒரு அழுத்தமான சுற்றோட தந்து போட்டு
ஒரு தடையி ஏபி ஓர் லட்சிய வோல்ட்மானி ஓர் லட்சிய ஆம்பியர்மானி ஆகிய வோல்ட்டளவு முதல் கொண்டுடன் வரிப்படத்தில் காணப்படுகின்றவாறு தொடுக்கப்பட்டுள்ளன. வழுக்கும் தொடுகை P ஆனது தடை AB வழியே ஏயிலிருந்து Bக்கு வழுக்கிக் கொண்டிருக்கும் அதேவேளை வோல்ட்மானியின் வாசிப்பு B, ஆம்பியர்மானி வாசிப்பு I ஆகியன பெறப்பட்டன. கீழே உள்ள எந்த வரைவு ஜோடியானது X-உடன் IB ஆகியவற்றுடன் மாறலை திருத்தமாக வகை குறிக்கின்றது. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இது ஒரு அழுத்தமானி சுற்றுன்னா உங்களுக்கு தெரியும். இதுல முதன்மை சுற்றுல இந்த தொகுதிக்கு வந்து மாறாத மின்னோட்டம் வழங்கப்பட்டு கொண்டிருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இதுல வர மின்னோட்டம் இது கூட போகாது. என்னன்னு சொன்னா வோல்ட்மானி இணைக்கப்பட்டு வோல்ட்மானியினூடாக மின்னோட்டம் போகாது. அப்ப வார மின்னோட்டம் முழுக்க இதுக்குள்ளதான் போக போகுது. ஆகவே எங்களுக்கு மின்னோட்டம் குறித்த ஒரு பெருமானத்துல மாறாம தான் இருக்க போகுது. இங்க ஏல இருந்து பிக்கு இந்த தொகுதி இந்த பகுதி வந்து அசைக்கப்பட்டு கொண்டு போகுதுன்னு சொன்னால் தடை அதிகரித்து கொண்டு போக 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 எங்களுக்கு இதுக்குள்ள உள்ள போற அழுத்தம் வந்து அதிகரிக்கும். ஆகவே எங்களுக்கு V7 ஐயாவை போட்டு பார்த்தோம்னு சொன்னால் ஐ மாறக்கூடாது என்றால் என்ன, எங்களுக்கு தடை அதிகரிக்க அதிகரிக்க எங்களுக்கு அழுத்தமும் அதிகரிக்கும். ஐ மாறக்கூடாது, ஆர் அதிகரிக்க அதிகரிக்க வியும் அதிகரிக்க போது இதுக்குள்ள விழுகிற அழுத்தம். ஸோ V7 ஐயா கண்டு பார்த்தோம்னு சொன்னா Y7 MX என்ற வரைவு. இப்படி கிராஃப் பாத்தீங்கன்னா சோடி என்று பார்த்தோம்னா முதலாவது சோடியாக இருக்கு. வரைவி சோடி முதலாவது இந்த மொத்த தடை மாற போறது இல்லை. இதுல இருந்து நீங்க அதிகரித்து கொண்டு போற நேரம் என்ன நடக்கும்? அதே மாதிரி 2001 இன்னொரு கேள்வி இருக்கு, அதோட நாங்க நிப்பாட்டுவோம். காட்டப்பட்டுள்ள சுற்றில் மின்னியக்க விசை E1, E2. அப்ப இதுல எங்களுக்கு தொடர்பு தந்திருக்காங்க E1 greater than E2 சொல்லி. அப்ப இதை வந்து நாங்க முதன்மை சுட்டா கருதலாம். பிளஸ் முனை இணைக்கப்பட்டிருக்குது. சொல்லுங்க. சரி, ஓகே சார், இதுதான் சார் படம். ஓகே சார், படம் எதுத்தானே? இதுல E1 greater than E2 தரப்பட்டிருக்குது. கலங்கள் வந்து புறக்கணிக்கத்தக்க அகத்தடையை கொண்டுள்ளன. ஆறின் எந்த பெருமானத்திற்கு ஆம்பியர்மானி ஏயின் வாசிப்பு 0 ஆகும் என்று சொல்லி கேட்கிறாங்க. ஆறினுடைய என்ன பெருமானத்திற்கு ஆம்பியர்மானி வாசிப்பு 0. இப்ப ஆம்பியர்மானி வாசிப்பு 0 என்றால் ஆம்பியர்மானியினூடாக மின்னோட்டம் ஓடக்கூடாது. அந்த நேரம் எங்களுக்கு இந்த முனைக்கு குறுக்கையான அழுத்தம் வந்து இதுக்கு குறுக்கையான அழுத்தத்துக்கு சமனாக இருக்க போகுது. அந்த நேரம் இது குறுக்கையான அழுத்தம்.
அப்ப இதுல மாறா மின்னோட்டம் I எப்போதும் வந்து வச்சால் எங்களுக்கு தொடர்பு என்னன்னு வரப்போகுது E1 சமன் I into R1 plus R2 இருக்க போகுது. இப்ப இந்த E2 பெருமானத்தை நாங்க என்ன சொல்லலாம்? இது வந்து சமநிலையில் இருக்கு. சமநிலையில் இப்ப ஆறினுடைய பெருமானத்தை நான் கண்டுபிடிப்போம். ஆறினுடைய பெருமானத்தை நான் கண்டுபிடித்தோம் என்றால் இப்ப E2 சமன் IR1 இதுல கொண்டு பிரதியிட்டு பார்ப்போம். இந்த மின்னோட்டம் ஐக்கான தொடர்பு போட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு இதுல E2 into R1 E2 into R1 போடலாம் அல்லது ஐக்கான தொடர்பு E1 into R plus R1 என்று போடலாம். இப்ப இதுல எதை போட எனக்கு இந்த விடையில இருக்கிற மாதிரி வரும். விடையில R1 சம்பந்தப்படுது. ஆகவே இங்க ஐக்கு பதிலாக E2 into R1 போடுவோம். ஆகவே R சமன் E1 minus E2 அதன் கீழ் I என்று சொன்னா இங்க E2 இந்த R1 பெருக்கப்படும். E1 minus E2 அதன் கீழ் E1 minus E2 இன் கீழ் E2 தர R1 என்று பார்த்தால் எங்களுக்கு ஐந்தாவது விடை. E1 minus E2 அதன் கீழ் E2 into R1 என்று பார்த்தா எங்களுக்கு அஞ்சாவது விடைகள். எங்களுக்கு தரவு தந்துக்கிறாங்க E1 greater than E2 சொல்லி. அதே நேரம் சமநிலை நீளங்களுக்குள்ள வரைக்குள்ள இப்ப அம்பியர்மானிக்குள்ள கரண்டோட இல்லைன்னா என்ன அர்த்தம்? இந்த புள்ளியில அழுத்தம் சமன். அது இதுக்கு சமாந்தரமாக இணைக்கப்பட்டிருக்குது. இதனூடாக மின்னோட்டம் இருக்காது. அப்ப R2க்குள்ள அழுத்தம் விழாதுன்றால் இந்த E2 என்ற முழு அழுத்தமும் இதுக்குள்ள விழாது. அந்த அழுத்தம் இதுக்குள்ள இருக்கிற அழுத்தத்துக்கு சமம். அப்படி சமப்படுத்தி செய்ததுதான் இது. ஓகே, நாங்க அடுத்த 10 வருஷ கேள்விகளை நாளைக்கு செய்வோம். நீங்களும் மிச்ச கேள்விகளை செய்து பார்த்துட்டு வாங்க. இன்னைக்கு இதோட கிளாஸை முடிச்சுக்கொள்ளும்.